அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 927 நம்ம நேற்று எடுத்த கணிப்பு 887, 857, 867. ஒரு 3 கெஸ்ஸிங் தான் நம்ம எடுத்தோம். ஆல் போர்டில் 8 அப்படிங்கிறது கொடுத்தா ஆன்மா, ஆல் போர்டில் 9. நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்த கணிப்பு ஒன்று தான் 887. அதுக்கப்புறமும் நம்ம எடுத்த கணிப்பு 857 இருந்தாலும் சரி, 867 இருந்தாலும் சரி, நம்ம சி போர்டில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஸோ நம்ம எடுத்த கணிப்பில் சி போர்டில் 7 அப்படிங்கிறது நம்மளுக்கு நேற்று பாஸ் ஆனிச்சு. இவ்வளோ தான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. 857, 867, 887 அதை தவிர நம்ம வேறு எதுவும் மாறல. நம்மளுக்கு சொல்லப்போனால் நம்மளுக்கு வந்து பி போர்டு வந்து நம்ம 8 அப்படிங்கிறது எடுத்தோம், ஆனால் வந்தது வந்து 2. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு இன்றைக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்க போது, இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங் எடுப்போம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம நேற்று எடுத்த ஃபார்மெட்டில் நம்மளுக்கு அந்த 2 எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிறத நான் கொஞ்சம் திங்கிங்கில் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி பேட்டர்னில் நம்மளுக்கு என்ன வருது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துருவோம். சரியா? வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு விஷயம் புரியும். ஓகே, இன்றைக்கி வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துருவோமே. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த நேற்று 34202 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து நம்மளுக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி வரலாம்? 0க்கு 8க்கு 0, 0க்கு 9, 9க்கு 6, 8க்கு 0, 0க்கு 9, 9க்கு 6, 202 அப்படிங்கும்போது 2க்கு வந்து அப்படின்னா நம்மளுக்கு வந்து 5 பவரில் இருக்குது. 02 அதாவது 202 அப்படிங்கும்போது 2க்கு வந்து நம்மளுக்கு 5 பவரில் இருக்குது சொல்லப்போனால். ஆனால் அந்த 2 வந்து நம்மளுக்கு சி போர்டில் வர மாதிரி தெரியுது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து சி போர்டு நம்ம கணக்கில் வேணாம், பி போர்டை நம்ம இந்த பேட்டர்னில் பி போர்டை பார்ப்போம். பி போர்டு பார்த்திங்கன்னா 9990 8099 அப்படின்ட்டுருக்கு. ஸோ 8க்கு 0, 0க்கு 9 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து பி போர்டில் நம்ம கெஸ்ஸிங்க்கு 9க்கு 6 அப்படிங்கிற மாதிரி கணக்கு வருது. ஸோ நான் இதுலேருந்து 9க்கு 6 அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். மற்றபடி நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்குற ஏ போர்டு கணிப்பு இந்த பேட்டர்ன் படி 4க்கு 6, 6க்கு 1, 1க்கு 7, 4க்கு 6, 6க்கு 1, 4க்கு 6, 6க்கு 1, 1க்கு 7 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 7க்கு என்னவாக வரும் அப்படிங்கிறது தான் இப்போ கணிப்பில் பார்க்கணும். அதாவது 4க்கு 6 வந்து பேட்டர்னில் பார்த்திங்கன்னா 4க்கு 6 வந்து மேலே, 4க்கு 6, 6க்கு 1 மேலே எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு செட்டாக நம்மளுக்கு வருது. 1க்கு அதாவது 4க்கு 6, 6க்கு 1, 1க்கு 7 அப்படிங்கும்போது திருப்பி வந்து ஸ்ட்ரைட்டாக 1க்கு 7 அப்படிங்கும்போது 7க்கு வந்து நம்மளுக்கு இதிலேருந்து கணக்கு கிடச்சா நம்மளுக்கு வந்து 4க்கு 6 அப்படிங்கும்போது 6க்கு 1, 1க்கு 7 அப்படிங்கும்போது 7க்கு வந்து நம்மளுக்கு வந்து எப்படி வருதுன்னா 4 அப்படிங்கிற மாதிரி வருது. 1க்கு 7னா 7க்கு வந்து 4. ஸோ 4 அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். அப்படின்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4. ஓகேவா? சரி, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4. இப்போ சி போர்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 5க்கு 0, 0க்கு 9, 5க்கு 0, 0க்கு 9 அப்படின்னா அதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4க்கு 1, 1க்கு 5, 4க்கு 1, 1க்கு 5 ஸ்ட்ரைட்டாக கீழே, 5க்கு 0, 0க்கு 9. அதில் பார்த்தீங்கன்னா 4க்கு 1, 1க்கு 5, 5க்கு 0, 0க்கு 9 அப்படின்னா 9க்கு வந்து நம்மளுக்கு என்னமாக வரலாம் பார்த்தீங்கன்னா 9க்கு 0க்கு 9, 9க்கு வந்து 6 தான் பவரில் இருக்குது சொல்லப்போனால். 9க்கு டைரெக்டாக பார்த்தீங்கன்னா 6 தான் பவரில் வரணும்.
ஆனால் 9க்கு 6 வராமல் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 5க்கு 0 இருக்குது, 1க்கு 5 கீழே, அப்படின்னா 9க்கு 5 வரணும். ஸோ அப்படிங்கும்போது நான் இதுலேருந்து எடுக்கிற கணிப்பு ஒன்றே ஒன்று தான். இதுலேருந்து நான் எடுக்கிறதுல உங்களுக்கு இப்படி காமிக்கிற பாருங்கள், 465. அவ்வளோதான். 9க்கு 4, 2க்கு 6, 7க்கு 5. ஸோ 465. எனக்கு போர்டு வைஸில் பார்க்கும்போது ஏ போர்டில் 4, பி போர்டில் 6, சி போர்டில் 5. இதுதான் கிடைக்கிது. இவ்வளோ தான் பாக்ஸ். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? நம்ம ஒரு 2 நாள் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, ஆனால் திருப்பி நம்ம கட்டத்துக்குள்ளே வந்துட்டோம். வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துல 6க்கு 1 அப்படிங்கும்போது 6க்கு 1 அப்படிங்கும்போது 7க்கு 2 தான் வருது. ஆக்சுவலாக சொல்ல போனால் 7க்கு 2 தான் வருது பவரில் ஆக்சுவலாக பார்த்தா. ஆனால் 2க்கு 4 அப்படிங்கிற மாதிரி நம்ம பவர் எடுத்திருக்கோம். ஸோ 465 அப்படிங்கிறது இன்னைய கணிப்பில் நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் என்னாக தெரியுது. அவ்வளோதான். ஓகேவா? 465. சரி, இப்போ இன்னொரு தகவலாக நான் சொல்கிறேன். அது எத்தனை நண்பர்கள் இதுக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை நான் போட தயார். அதாவது நம்ம எடுக்கிற ஒரே ஒரு கணிப்பில் தினசரியில் நம்மளுக்கு ஆல் போர்டோ இல்லை சி போர்டோ இல்லை ஏ போர்டோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு போர்டு நம்மளுக்கு கிடச்சிருது. அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம 4Dயை டார்கெட் பண்ணியே ஆகணும். 4Dயை நம்ம டார்கெட் பண்ணியே ஆகணும். ஏன்னா 2 வருடங்களுக்கு முன்னாடி 4Dயில் நிறைய கணிப்புகள் நம்ம எடுத்து நம்மளுக்கு 060 அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கெஸ்ஸிங் எடுத்து நம்மளுக்கு வெற்றிகளும் கிடச்சிருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். அந்த வீடியோ ஒரு தினசரி, அதாவது 4D கெஸ்ஸிங் மட்டும், 4D கெஸ்ஸிங் மட்டும். மற்றபடி இந்த ஆல் போர்டு சி போர்டு அதெல்லாம் நான் நார்மலாக தினசரி காலை 9:30 மணி அந்த டைமுக்கு தான் அந்த வீடியோ வந்துடும். 4D கெஸ்ஸிங் மட்டும். 4D கெஸ்ஸிங்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இங்கே இருக்கிற இந்த ஒரு 6 எண் இருக்கு இல்லையா, இந்த 6 எண்ணையும் ஒரு டிக்கெட்டாக வந்தால் இந்த 6 எண்ணு எப்படி கெஸ்ஸிங் எடுக்கிறது அப்படிங்கிறத ஒரு கெஸ்ஸிங்காக எடுக்கலான்ட்டு பார்க்குறேன். அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா, தினசரி மாலை எப்படின்னா மாலை, ஏன்னா 4D டார்கெட் பண்ணணும். அது ஏன் மிஸ் ஆகுது, அதாவது 4Dயை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயங்களை சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இதை ஜஸ்ட்டு சொல்கிறேன். மாலை 5 மணி அந்த வீடியோவை நம்ம பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நான் அதையும் செய்ய தயார். இது ஒரு விஷயம். எப்படின்னா இந்த 6 இலக்க எண் 1 2 3 4 5 6 இந்த 6 இலக்க எண்ணையும் எப்படியே கம்ப்ளீட்டாக எடுத்தால் ஒரு டிக்கெட் அப்படிங்கும்போது அதில் எப்படி வருது, சீரியல் நம்பர் இல்லாமல் இந்த நம்பர் ரேண்டமாக எப்படி ஜென்ரேட் ஆகுறது அப்படிங்கிறது தான். இப்போ இது இல்லாமல் நம்ம இன்றைக்கி எப்படி ஒரு பேட்டர்ன் எடுத்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே இந்த பேட்டர்னில் நம்ம பி போர்டு எடுத்துக்கிட்டோம், பி போர்டை இந்த பேட்டர்ன் எடுத்துக்கிட்டோம், ஏ போர்டை இந்த பேட்டர்ன் எடுத்துக்கிட்டோம், சி போர்டில் இந்த பேட்டர்ன் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுலேருந்து நம்ம எடுத்தது தான் நம்மளுக்கு கிடைத்த ஒரு எண்ணாக 465 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் எடுத்தோம். சரியா? ஸோ 465 அப்படிங்கிறது பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்தோமா. இதே மாதிரியே 4Dயில் எடுக்கும்போது ஒரு பேட்டர்னில் எடுத்து தான் அப்படியே கோத்து தான் ஒரு நம்பராக நம்மளால் பார்க்க முடியும். இதுதான் உண்மை. அதனால தான் அதை இன்னிலேருந்து நம்ம செய்யலாமா, நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா அது 5 மணிக்கு அந்த வீடியோவை நான் போட தயார். அதில் முழுக்க 4D நோக்கு, அது 4D அப்படிங்கிற ஒரு இதில் இருக்குது. எப்படின்னா இது ஒரு செட்டு அப்படிங்கும்போது இதை விட்டுருவோம். இது இல்லாமல் வேறு மாதிரி வந்தால் 4Dயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய தடவை கணிப்பில் எடுக்கும்போது டி போர்டில் பாஸ் ஆகும், சி போர்டில் பாஸ் ஆகும், ஆனால் ஏபியில் பாஸ் ஆகுது. அப்படிங்கும்போது அது அந்த ஏபியில் மிஸ் ஆகிறத எப்படி எடுக்கிறது, அப்படி எடுத்து வேறு மாதிரி மிஸ்மேட்ச் பண்ணாமல் எப்படி எடுத்து பார்த்தா ஒரு செட்டு தான், அதுவும் ஒரே செட்டு தான். நம்ம எப்படி இப்போ 3D ஒரு செட்டு தான் எடுக்கிறோம். வேறு உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏபிஎஸ்சி பேசி எடுக்கிறது கிடையாது, அது எடுக்கிறது எதுவுமே கிடையாது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி எடுத்தால் ஓகேவான்றதை நீங்கள் சொல்லுங்கள். மாலை தினசரி 6 மணிக்கு அந்த கணிப்பு போடலான்ருக்கேன். அதே மாதிரி டியர் கணிப்பு நம்மளுக்கு டியருக்கு தான் டைமிங் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ டியருக்கும் அதாவது 1 மணி 6 மணி 8 மணிக்கு கணிப்புகளை எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எந்த டைமில் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிறத எல்லாமே பொதுவாக நிறையா ஒரு டைமிங் அப்படின்னா அந்த டைமிங் எப்போ அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அதையும் நம்ம செய்வோம். ஏன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதையும் நம்ம செய்யறதுக்கு ரெடி. நம்மள ஒரு வீடியோவோட நிப்பாட்டாமல் ஒரு நாளைக்கு ஒரு 3 வீடியோ போடலான்ட்டு பார்க்குறேன். அது எப்படி 4D கணிப்பு உங்களுக்கு எத்தனை மணிக்கு வேணும், டியர் கணிப்பு எத்தனை மணிக்கு வேணும், இதையும் நீங்கள் சொல்லிவிடுங்க. ஆல்போட பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 6 தான்.
6 அல்லது 4. இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்பு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.